கிளைமேக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கார்ல இருந்துகிட்டே இந்த ரொட்டேஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த ஃபைட்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எதிர்பார்க்கல, நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்துடைய டைரக்டருங்க. இதுக்கு முன்னாடி வந்து மார்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தாருங்க. அந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அந்த சாங்கு ஒரு ஃபைட்ல வரும். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த சாங் போட்டோன்னே அந்த ஃபைட் நடக்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, எல்லாருமே பிடிச்சிருந்துச்சு. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான் போல ஆதிக் அவர்கள்ட்ட, படத்துல வந்து இந்த மாதிரி பழைய பாட்டை போட்டா படம் பிச்சுக்கும்னு. ஒரு பாட்டு போடலாம், 2 பாட்டு போடலாம். படம் ஃபுல்லா பாட்டா போட்டு தள்ளுறாருங்க. ஆனா வந்து இந்த சிம்ரனுக்கான சாங் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அந்த சாங் வந்து உண்மையாவே வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. சுனில் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவரை வந்து பில்டப் மேல பில்டப் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. அதுதான் வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு. ரெட் டிராகன் யாருன்னு தெரியுமா? அவர் தான் டானுக்கெல்லாம் டான், டன்னனக்கா டான்.